ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்டிஇ திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு புதிய விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு சம்மந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழே தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை புதிய விதிமுறைகளை பள்ளி கல்வித்துறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளும் தரமான கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழே தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் இலவச மாணவர் சேர்க்கை நடைபெறும் திட்டத்தை செயல்படுத்தி வருது. இந்த திட்டத்தில் மேலும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே பள்ளிகளுக்கு செலுத்திவிடும். 2024-2025 கல்வியாண்டு தொடங்க உள்ள நிலையில் தற்போது ஆர்டிஇ திட்டத்தின் மூலம் மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்போது பள்ளி கல்வித்துறையானது இந்த திட்டத்தில் புதிய வழிமுறையை அறிவித்துள்ளது. அதன்படி வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள அரசு பள்ளிகள் இருந்தால் அந்த மாணவருக்கு அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆர்டிஇ இடஒதுக்கீடு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கவும் இந்த சட்டத்தின் கீழே மாணவர்கள் சேர்க்கைக்கான அதிகளவு தொகையை தனியார் பள்ளிகளுக்கு வழங்குவதை கட்டுப்படுத்தும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவு பற்றினாக்கா ஆர்டிஇ கட்டாய இலவச கல்வி திட்டத்தின் மூலமா யாரெல்லாம் அப்ளை பண்ணி இருக்கீங்களோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு தனியார் பள்ளியில் இந்த ஆர்டிஇ இடஒதுக்கீடு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கனாக்கா தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ மூலமாக இடஒதுக்கீடு செய்யும்போது அதிகப்படியான அமௌண்ட் கொடுக்கப்படும் கவர்மெண்ட் மூலமாக. ஸோ இதனை சரி செய்யவும், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் குழந்தைகளுடைய சேர்க்கையை அதிகரிக்கவும் இந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஇ புதிய விதிமுறை பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2024-2025 நிதியாண்டுக்கான சேர்க்கையிலிருந்து இடம்பெற்றுள்ளது. ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ணும்போது ஆர்டிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து சரௌண்டிங் 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஏதாவது அரசாங்க பள்ளிகள் இருந்துனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டிஐ மூலமாக இடம் கிடைக்காது, சீட்டு கிடைக்காது. கண்டிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதரை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.